வசனத்தை பேசினா அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிமையா இருந்தா மனுஷன் நல்லா இருப்பாங்கிறோம். இன்னைக்கு பேசுறாங்களா கார்பரேட்களிடம் கொண்டு போய் மக்களை அடகு வைத்து விட்டார். இதைத்தான் கூடாதுங்கிறோம். அல்லாஹ்விடம் அடகு வைங்க, மனுஷன் நிம்மதியா இருப்பான், மனித குலம் நல்லா இருக்கும்னு பேசினா யாருக்கும் இப்ப மூஞ்சி சுளிக்கிறது இல்லை. இந்த டாக்ஸ் சிஸ்டம் நீங்க சொல்லுங்க, 4.5 லட்சம் ரூபாய் கீழே இருக்கிறவனுக்கு டாக்ஸே கிடையாது. நோ வருமான வரி, நோ ரோட் டாக்ஸ், நோ டோல் டாக்ஸ். இதை சொல்லுங்க, யாராவது இதை பார்த்து விரோதமா இன்னைக்கு இது யார் பேசுறா? முஸ்லீம் பேசுறா. முஸ்லீம்ல யார் பேசுறா? தொழுகையாளி பேசுறா. தொழுகையாளியும் யார் பேசுறா? குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு வச்சிருப்பது. குர்ஆன் ஹதீஸ்லயும் யார் பேசுறா? உலமாக்கள் பேசுறாங்க. உலமாக்கள்லயும் யார் பேசுறா? பெரிய பெரிய மதரசால இருக்கவங்க. இன்னும் அது மதரசாலையும் யார் பேசுறா? பெரிய பெரிய அந்த ராஜ பதவியில் உட்காந்துருக்கோம். ராஜாவுக்கு அந்த ராஜா குருவா இருப்பாங்களே, இந்த ராஜாவுக்கு பக்கத்தில் அப்படி சேர போட்டு அப்படி அந்த மந்திரி சபையில் உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு வெறுக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தீனை வெறுக்கிறீங்களா நீங்க? அப்ப நாம சொல்றது தவறுனா சரியான வழிமுறை என்னன்னு நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த நீதமான ஒரு சிஸ்டம் மறுபடியும் வர வைப்பதற்கு என்ன வழிமுறை நீங்க சொல்லிக் கொடுங்க. மக்கள் நீங்க உங்களுக்கு தெரியும்ல, இந்த வழிமுறை கற்றுக் கொடுங்க. இந்த வழிமுறை இப்படி இருக்கான மக்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த அகீதா பாடம் நடத்துறாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர் நம்ம கொடுப்போம். இஸ்லாம் சொல்லக்கூடிய டாக்ஸ் சிஸ்டம் பத்தி உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லுங்க. இஸ்லாம் டாக்ஸ் பத்தி பேசுதா? டாக்ஸ்ல பிதஅத் இருக்கு தெரியுமா? டாக்ஸ்ல ஷிர்க் இருக்கு தெரியுமா? டாக்ஸ்ல குஃப்ர் இருக்கு தெரியுமா? அகீதாம் பேசுறோம். வரியில டாக்ஸ்ல குஃப்ர் இருக்கு, டாக்ஸ்ல ஷிர்க் இருக்கு. என்னத்தை பேசிட்டு இருக்காங்க இங்க? பேசிட்டு இதை பேசிட்டு அதை பேசிட்டு எல்லாம் இருக்கு. இதெல்லாம் தெரியாம இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த தீன் வந்துச்சுன்னா மக்கள் மேலோங்கிரும். இது இஸ்லாத்துடைய எதிரிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி. இப்படி ஒரு தீன் இருந்துச்சுன்னா அலையறான் இல்லைங்க. இன்னைக்கு இப்படி ஒரு தீன் இருந்துச்சுன்னா அவன் என்ன நினைக்கிறான்? அது எப்படி பணத்துக்கு ஆசைப்படாம ஒருத்தன் அரசியல் இருக்க முடியும்? ரசூலுடைய வாழ்க்கை நீங்க காட்டுங்க. உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் நான் சாயந்தரத்துக்குள்ள செலவு பண்ணுவேன்னு காட்டுங்க. உமர் அலியாவுடைய அந்த தூய்மையை காட்டுங்க. ஒட்டு போட்ட ட்ரெஸ் போட்டு இவர் நின்னார் நீங்க காட்டுங்க. உஸ்மான் அலியாவுடைய அந்த பேச்சு உரிமை அவர் எந்த அளவுக்கு கொடுத்திருந்தார் நீங்க அதை காட்டுங்க. அலி அலியானு எந்த அளவுக்கு அதை பாடுபட்டாருன்னு காட்டுங்க. மீண்டும் அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வரதுக்காக ஹுசைன் எப்படி பாடுபட்டாருன்னு காட்டுங்க. இவங்களெல்லாம் காட்டுங்க பாருங்க. வேற யாருமே அவங்களுக்கு ஹீரோவா தெரியவே மாட்டாங்க. இவங்களை ஒளிச்சு வச்சுக்கிட்டு பதுக்கி வச்சுக்கிட்டு மீறி காட்டுறவங்க மேல விமர்சனம் பண்ணிக்கிட்டு இதுக்கு பேர் தீனுடைய ஹித்மத்னு சொல்லி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அமல்கள் அழிக்கப்படும். எல்லாம் சொல்றாங்கல்ல குர்ஆன்ல, அமல் அழிச்சிருவேன் ஷிர்க் வச்சா அமல். ஷிர்க்னா எது? மனப்பூர்வமா அந்த ஷிர்க்கை நீங்க ஏத்துக்கிட்டீங்க. நீங்க எல்லாத்துலயுமே முஷ்ரிக்கா இருந்துகிட்டு நாம தௌஹீதா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுதான் இந்த இடத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட்டு இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம். அதை விட்டுட்டு நாமளா ஒரு வாழ்க்கை நெறியை உருவாக்கிக்கிட்டு அதில் வந்து எல்லாத்துக்குமே நம்ம அடிபணிஞ்சு நாம இருந்தோம்னா அதுக்கு என்ன ஆயிரும்னா மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நோக்கி நாம போயிடுவோங்கிறாங்க.